வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பானிபூரி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1/2 கப் மைதா, உப்பு, ஒரு சிட்டிகை சோடா மாவு, தண்ணி, எண்ணெய். இப்போது நம்ம 1 கப் ரவை இதில் போட்டுக்கலாம். மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம், பசைஞ்சு வச்சிடலாம். 1/2 மணி நேரம் பசைஞ்சு ஊற வைக்கணும். 1/2 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை சோடா மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கணும். இது நல்லா 1/2 மணி நேரம் ஊறின அப்புறம் நம்ம பூரி செய்யலாம். இப்போது மாவு பசைஞ்சிட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் எண்ணெய் ஒரு துளி அது மேலே தடவி வச்சுக்கலாம். சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு கெட்டியாக இருக்கணும். அது ஊறின அப்புறம் நம்ம நல்லா பசிய சாஃப்டாகிடும். இப்போ இது மேலே கொஞ்சம் ஈர துணி போட்டு வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம பானிபூரிக்கு புளிப்பு பானி ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, புளி 20 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். கொதிக்க வைக்கணும். அதுக்கு தேவையான ஒரு துளி வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் இவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வேணுன்னா ஓமம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது புளிப்பு பானி ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா திக்காக எடுத்து வைக்கணும். இந்த அளவுக்கு. பேரிச்சம்பழம் இருந்தால் போட்டுக்கலாம், பேரிச்சம்பழம் இல்லைனாலும் பரவாயில்ல. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம புதினா பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் புதினா, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி 1 கப், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, எலுமிச்சம்பழம் பாதி, அது பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டோம், வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 பானி ரெடி ஆயிடுச்சு. பூரி போடலாம் வாங்க. இப்போ மாவு ஊறி இருக்கு, நல்லா பசஞ்சிருக்கலாம் மாவை. கொஞ்சம் நாங்கள் இந்த கல் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த கல்லை க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதில் போட்டு நாங்கள் பசைஞ்சு நல்லா இப்படி ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாத பசையணும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. பாருங்க, இப்படி இருக்கணும் மாவு. மாவை உருட்டிக்கலாம். உருட்டிட்டு சின்னதாக சப்பாத்தி சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு மாவை திரட்டிட்டோம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இந்த மாதிரி இருக்குது. மெலிசாக இருக்குது. இது எண்ணெயில் போட்டு இப்போ எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் போட்டோன்னு தீஞ்சும் போகக்கூடாது. இது மாவு போடும்போது எண்ணெய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பூரி பொங்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பொங்குது பாருங்கள் பூரி. இந்த மாதிரி ஒன்று பொங்காது. அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது இதுக்கு வச்சுக்கலாம், மசாலா பூரிக்கு வச்சுக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம். காராமணி கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்போது பூரிக்குள்ளே விற்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பூரியில் இந்த மசாலாவை வச்சு புதினா பானியும் இனிப்பு பானியும் ஊற்றி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.